எங்களுக்கு இப்போ மெயின் எதிரி தாவேக்கா. அவரை பற்றி கேளுங்க, அதை பற்றிலும். இவர் ஆட்சின்னு ஒன்று நடக்குதா? ஆட்சி நடந்தால் தான் நீங்கள் கேட்கல, காட்சி தான் நடக்குது. ஒவ்வொரு மந்திரி ஒரு வாட்டியை உடறாங்க. நிர்மல்குமார்னு ஒரு மந்திரி என்னை பார்த்து கேட்குறாரு, சிபிஐக்கு நான் மனு கொடுத்தேன். சிபிஐக்கு எது கொடுத்தேன்னா அது தெரியுதா அவருக்கு? கவர்னர் இடத்துல மனு கொடுத்தது வந்து இந்த மாதிரி கட்சி மாறுறதுக்கு ஹார்ஸ் ரைடிங் நடக்குது, குதிரை பேரம் நடக்குது, அதுக்காக கவர்னர்கிட்ட மனு கொடுத்துட்டு அவர் கவர்னருக்கு முறையில் நடவடிக்கை எடுப்பதற்கு அவர்கிட்ட மனு கொடுத்தோம். அதே போல் சட்ட ரீதியாக நடவடிக்கை விஜிலன்ஸ் டிவிஎஸ்சி இருக்கிறது, அவர் டைரக்டர் ஆஃப் ஆன்டி கரப்ஷன் விஜிலன்ஸ் ஆஃபீஸ் ஆலந்தூரில் தான் இருக்குது. அதே தான் காப்பி கொடுத்தோமே தவிர நான் இன்னும் சிபிஐக்கு மனு கொடுத்துட்றேன். சிபிஐக்கு எது மனு கொடுத்தோம்னா கரூரில் போய் விஜய் பேசுகிறதுக்கு சிபிஐ கிட்ட கோர்ட்டில் வழக்கு போட்டோம். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா அதுக்குன்னு தனியாக நியமிக்கப்பட்ட ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை நியமித்திருக்கு, அவர்கிட்ட கொடுங்க, சிபிஐ கிட்டையும் கொடுங்கன்னு சொன்னாங்க. அவர்கள் சொன்னதன் பேரில் 2 புகார்களை இந்த கரூரில் விஜய் பேசி பேச்சு கரூர் ரேஸில் அக்யூஸ்டாக இருக்கிற ஆனந்த் வெங்கடேஷ், இன்னொரு ஆள் அரவிந்த், ஆதவ அர்ஜுனா, வேறு ஞாபகம் வர மாட்டேன், வர மாட்டேன், ஆதவ அர்ஜுனா, இவர்களெல்லாம் அக்யூஸ்டாக இருக்கிறாங்க. அவர்கள் இப்படி ஒரு வழக்கு நடந்து கொண்டு சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கும்போது இப்படியெல்லாம் பேசுவது தவறு என்று புகார் கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் எல்லா பத்திரிகையிலும் வந்தது, எல்லா ஊடகங்களும் வந்தது. திமுக சார்பில் கவர்னரிடமும் டிவிசியையும் கொடுத்தது ஹார்ஸ் ரைடிங்காக. கரூரில் கரூர் சம்பவத்தை பற்றி விஜய் உள்ளிட்டவர் பேசிய பேச்சு குறித்து சுப்ரீம் கோர்ட் நியமித்த அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜினுடைய அவருக்கும் அதே போல் சிபிஐக்கு கொடுத்துருக்கோம். இதுதான் சார். அதுமாரி குதிரை பேர் அரசியல் வந்து கவர்னர்கிட்ட வந்து நீங்கள் மனு கொடுத்தது வந்து அரசியல் நாடகம்னு சொல்லி மாணிக் தாகூர் சொல்லியிருக்காரு. அவருக்கு நாடகம் நடத்துறாங்க. குதிரை மாணிக் தாகூருக்கு காவல்துறையில் புகார் கொடுக்க வேண்டியதுனா எதுக்கு கவர்னர்கிட்ட போய் கொடுக்குறாங்க? அது அரசியல் நாடகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. காமராஜருக்கு தெளிவாக நாங்கள் சொல்லிட்டோம், கவர்னர்கிட்ட கொடுத்து அவர் நடவடிக்கை எடுக்கணுன்றதுக்காக இல்லை. கவர்னர் எடுத்தாலும் எடுக்கலான்னாலும் அவர்கிட்ட மனு கொடுத்து தான் கோர்ட்டில் கேட்பாங்க. வழக்கு தொடருதுன்னா காம்பிடென்ட் அத்தாரிட்டிக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா, ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. போன தேர்தலில் கூட நாங்கள் வந்து செத்த பாம்பு அடித்ததுனால தான் கருணாக உள்ள வந்துச்சு. அது திருப்பி வந்து அதெல்லாம் பேசுகிறாங்க. எங்களுக்கு இப்போ மெயின் எதிரி தாவேக்கா. அவரை பற்றி கேளுங்க, அதை பற்றிலும் மற்ற கட்சிகளை பற்றி விமர்சிக்க. பெரம்பூரை வந்து சிங்கப்பூர் ஆக்குறேன்னு சொல்கிறாரு. ஆகட்டும், மகிழ்ச்சி. அதுக்கு முன்னாடி திமுக எதுவுமே பணிபுரியல. அவர் கண் இருந்தால் போய் பார்க்க சொல்லுங்கள். அவர் திறந்து வச்சுருக்க ஆஃபீஸை யார் கட்டுறது? திமுக ஆஃபீஸில் கட்டுறது தானே. அங்கே இருக்கிற கல்யாண மண்டபம் யார் கட்டுறது? பெரம்பூர் சுற்றி அவர் பார்த்துருந்தா தாங்க தெரிய போகுது. பெரம்பூர் சொர்க்கமாக குளத்தூரும் பெரம்பூரும் சென்னையில் இருக்கிற பல பகுதிகள் எப்படி நார்த் மெட்ராஸ் இருந்ததுன்னு ஒரு காலத்தில் தெரியும். தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் தான் அது வளர்ச்சி பெற்றது. கண் இருக்கிறவங்களுக்கு தெரியும், மனசாட்சி உள்ளவர்களுக்கு தெரியும். உங்களை போன்ற நிருபர்கள் அதுக்கு பணக்கெடுத்து போட்டு காட்டணும்.